ஹலோ மிஸ்டர் சுந்தரேசன். ஹலோ. ஐ மிஸ் காஞ்சனா. எங்க ஆபீஸ் ஃபைல். அங்கே சேருக்கு உட்காருங்க. தேங்க் யூ. What's the matter? எங்க ஆபீஸ் ஃபைல்லாம் இங்க பிளாக் ஆயிருக்குன்னாங்க. அந்த விஷயம் அப்படி பேசிட்டு போலான்னு வந்தேன். அந்த ஃபைல் பாஸ் ஆகாதுன்னு உங்க முதலாளி கிட்ட அன்னைக்கே சொல்லிருக்கேன். அதுக்கு சட்டத்துல கிளாஸ். சட்டத்துக்கு உட்பட்டு காரியங்கள் நடத்தணும்னா நாட்டுல பாதி திட்டம் மூவ் ஆகவே முடியாது. மிஸ்டர் சுந்தரேசன். எஸ் மேடம். உங்க லெவல்ல மூவ் பண்ணா 2 பேருக்குமே நல்லது. இல்லன்னா உங்களால என்ன செய்ய முடியுமோ அதை செய்யுங்க. இந்த காஞ்சனா மனசு வச்சா உங்களை தண்ணி இல்லாத காட்டுக்கு மாத்த முடியும். நேர்மைக்கும் நியாயத்துக்கும் அங்கேதான் டிரான்ஸ்பர் கிடைக்கும்னா ஐ ஆம் ரெடி. நான் யாரும் தெரியாம விளையாடுறீங்க. உங்களுக்கு மேல இருக்கிற அத்தனை பேர் எனக்கு தெரியும். அவங்க அத்தனை பேருக்கு மேலேயும் ஒருத்தர் இருக்காரு. என்ன மாசலாமணி, அவன் எதுக்குமே அசைய மாட்டேங்கிறான். அடி மேல அடி அடிச்சா அம்மியும் நகரும்பா. நீ நகரு, அவனை நகர்த்துக்கிறேன். எப்படியா செட்டப் பண்ணிடுமா? ஓகே. இவன் எங்க போயிருக்கான்? நம்ம வயிறு வரமாட்டான் போல் இருக்கு. எப்படி மடக்குறது? நம்ம ஆடுற சதுரங்க ஆட்டத்துல சுந்தரேசன்ற ராஜாவை மடக்க நாம் நகர்த்த வேண்டிய அடுத்த காயின் மீனாட்சிங்கிற ராணியை தான். ஐடியா அப்புறமா. இருக்கானே நான் அவனோட ஃப்ரெண்டு. ஆபீஸ் அவங்களோட வேலை பார்த்துட்டு இருக்கேன். நீங்க அவனோட வைஃப் தானே? கல்யாணத்துல பார்த்தது. பரவாயில்ல, மெதுவா வரட்டான். இதுதான் சுந்தரேசன் நினைக்கிறேன். கரெக்டா சொல்றேன். சுந்தரேசனை பத்தி எனக்கு தெரியாதா? என்ன ரூம் ரொம்ப சன்றியா இருக்க. இந்த ரூம்ல நீங்க எப்படி இருக்கீங்க? என்னடா இப்படி கேட்கிறாங்கன்னு ஒண்ணு தப்பா நினைச்சுக்காதீங்க. ஒண்ணுல எங்க ஆபீஸ் பியூனு அவங்க வீட்டுல கூட ஃபேனு, ரேடியோ, காரேஜ் பீரோ, டபுள் காட் எல்லா சௌகரியத்தோட இருக்கா. மாசம் 1000 குறையாம மேல் வரும்படி வர்ற போஸ்ட் இருந்துகிட்டு சுந்தரேசன் இப்படி இருக்கான்னு நினைக்கும் போது மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு. என்ன செய்யறது, உங்களை மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் தான் அவருக்கு புத்தி சொல்லணும். கை எழுதுறதுக்கு மட்டும்தான் சுந்தரேசன் நினைச்சிட்டு இருக்கான். நீட்டனும் கத்துட்டானா வாழ்க்கையில் முன்னேற முடியும். என்னமோமா உங்களை தங்கச்சியா நினைச்சு சொல்றேன். இனிமே சுந்தரேசனை மாத்த வேண்டியது உங்க பொறுப்பு. வெரி குட் மார்னிங், வெரி குட் மார்னிங். என்ன லேட்டா குளிக்கிற மாதிரி இருக்கு? கூடத்துல யாரும் இல்லைன்னு உள்ள போ. மாசலாமணி எவ்வளவு தூரம் வந்தாரு? வரக்கூடாதா? இல்ல, இதுக்கெல்லாம் நம்ம கொஞ்சம் டிஸ்டன்ஸ் இருக்கிறவங்க. இப்ப ரொம்ப நெருக்கமா வந்துட்டீங்களே. நேரம் வந்துருச்சேன். ஆபீஸ்ல சில விஷயங்களை ஓப்பனா பேச முடியல. அதான் இங்க வந்து பர்சனலா பேச போலான்னு வந்தேன். அவ்வளவு வேற ஒண்ணு. என்ன விஷயம்? அதான் நம்ம சோமசுந்தரத்தோட ஃபைல் விஷயம். அதை பத்தி முடிவு ஆபீஸ்ல சொல்லிட்டு சுந்தரேசா, அவன் சைடு இன்கம் வர்ற போஸ்ட் வராதான்னு ஏங்கிட்டு இருக்கான். நீ என்னடானா மாசத்துக்கு 1000 ரூபாய் சைடு இன்கம் வர்ற வழி இருந்தும் எல்லாத்தையும் வெறுத்து ஒதுக்கிட்டு சாமியார் மாதிரி இருக்க பாரு. இப்ப நாளா நீ சரியா இருந்த. இப்ப உன்னை நம்பி ஒரு பொண்ணு இருக்கா. உன் வைஃப். அவளுக்காவது நீ அப்படி அப்படி ஆட் பண்ணி சேர்த்து வைக்க வேண்டாமா? சோதிக்காதவா. நீ ஒத்த மட்டும் கை சுத்தமா இருந்தா இந்த நாட்டை திருத்தர முடியுமா? சரி, உனக்கு கான்சன்ஸ் இடம் கொடுக்குறேன்னு சொல்லு. 4 நாள் லீவ் போடு. அந்த சீட்ல என்ன விடு. அவற்றை ஒருத்தர மாதிரி வர்றதுல உனக்கு 25. 25, 50, ஓகே. இந்த சுந்தரேஷ தப்பு பண்ண மாட்டா, தப்பு பண்ண உடனடியாக இருக்க மாட்டான். தயவு செஞ்சு பொறுமை சோதிக்காம இங்க வந்து போயிடுங்க. இல்லைன்னா இந்த விஷயத்தை மேலெடுத்து கம்ப்ளீட் பண்ண வேண்டிய முடிவுதானே. அவன் சொன்னதையெல்லாம் கேட்டுப்பீங்கன்னு நினைக்கிறேன். தலையான மந்திரத்துக்கு ரொம்ப சக்தி உண்டுன்னு சொல்லுவாங்க. அப்புறம் உங்க சாமர்த்தியம். நான் வரேம்மா.